அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நன்மைகளை வாரி வழங்கும் தொழுகை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிமான அல்லது மொமீனான இறை நம்பிக்கை கொண்ட அடியார் உழு செய்யும் போது முகத்தை கழுவினால் கண்களால் பார்த்து செய்த பாவங்கள் அனைத்தும் முகத்தை கழுவிய நீருடன் அல்லது நீரின் கடைசி துளியுடன் முகத்திலிருந்து வெளியேறுகிறது. அவர் கைகளை கழுவும் போது கைகளால் பற்றி செய்திருந்த பாவங்கள் அனைத்தும் கைகளை கழுவிய தண்ணீருடன் அல்லது தண்ணீரின் கடைசி துளியுடன் வெளியேறுகிறது. அவர் கால்களை கழுவும் போது கால்களால் நடந்து செய்த பாவங்கள் அனைத்தும் கால்களால் கழுவிய நீரோடு அல்லது நீரின் கடைசி துளியோடு வெளியேறுகின்றன. இறுதியில் அவர் பாவங்களிலிருந்து தூய்மை அடைபவராக இந்த இடத்திலிருந்து செல்கிறார். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம் 412. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் முறையாக உழு செய்யும் போது அவர் செய்திருந்த அவருடைய சிறு பாவங்கள் அவரது உடலிலிருந்து வெளியேறி விடுகின்றன. முடிவில் அவருடைய கண்களுக்கு கீழே இருந்தும் அவருடைய பாவங்கள் வெளியேறி விடுகின்றன. அறிவிப்பவர் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம் 413. முன் பாவங்கள் மன்னிக்கப்படுதல். உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பாத்திரம் தண்ணீர் கொண்டு வரச் சொல்லி உழு செய்தார்கள். ஆரம்பமாக நமது இரு முன் கைகளில் 3 முறை தண்ணீர் ஊற்றி கழுவினார்கள். பிறகு தம் வலக்கரத்தை பாத்திரத்திற்குள் செலுத்தி தண்ணீர் அள்ளி வாயை கொப்பளித்து மூக்கிற்கு நீர் செலுத்தி மூக்கை சிந்தினார்கள். பிறகு தமது முகத்தை 3 முறை கழுவினார்கள். பிறகு தமது இரு கைகளையும் மூட்டு வரை 3 முறை கழுவினார்கள். பிறகு தலையை ஈர கையால் தடவி மசகு செய்தார்கள். பின்னர் தமது இரு கால்களையும் கணுக்கால் வரை 3 முறை கழுவினார்கள். பின்னர் யார் எனது இந்த உழுவை போன்று செய்து வேறு எந்த எண்ணங்களுக்கும் இடம் தராமல் 2 ரக்காத்துகள் தொழுகிறாரோ அவருக்கு அவரது முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி 159. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.